வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஸ்வான் சிட்டியில், துருக்கியில் இருக்கக்கூடிய அஸ்வான் சிட்டியில் பீலே டெம்பிள் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பீலே டெம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது இந்த நைல் நதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் தான் இருக்குது. நதி வந்து ரெண்டாக பிரிஞ்சு அது தீவு மாதிரி உருவாக்கியிருக்கு. அந்த இடத்துல வந்து பீலே டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி மெயின் இந்த என்ட்ரன்ஸில் இருந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் இருந்து நம்ம வந்து போட்டு மூலிமா அந்த தீவில் போய் அந்த தீவுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த பீலே டெம்பிளை வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்து போட்டு வந்து எடுத்து இங்கேருந்து போட்டில் ஒரு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். போட்டில் வந்து நம்ம பீலே டெம்பிளுக்கு போகலாம். இந்த பீலே டெம்பிளுக்கு போகிற வழியில் நிறைய ரோட்டு கடைங்க பாருங்கள், எவ்வளோ இருக்குது ரோட்டு கடைங்க. எல்லாம் பொம்மைங்க தான் விற்கிறாங்க, பயங்கரமான பொம்மைங்க, இந்த நாட்டுடைய கலாச்சார பொம்மைகள். கேளுங்க, இங்கே பாருங்கள் பிரமிடு இருக்குது, பிரமிட்ஸ். Coming. After coming. India. Yes, 40 minutes. India, no why the football, no why, not the football. Hello. India, no football, why? Yeah, India. No football, huh? No, good country, India. Hey, இங்க வாங்கணும்யா, கம்மியா வாங்கலாம்யா. ஆமாம், ரோட்டு கடை இல்லை. ஆமாம். இங்கே பாருங்க, ஐயோ அருமையாக இருக்குங்க. இங்க இது 2-3 வாங்குமா கேட்டு. மொத்தமாக பேசணும்னா கம்மியாக வாங்கலாம். ஆமாம், மொத்தமாக இங்கே பேசலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. Each one. Each one. How much? This one. No, anyone. 150. Oh, also too much. Over price. Too much. Stone, not plastic. I know. All the place. You are from Egypt. மோதிரம். இப்போ வந்து இந்த போட்டில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவரை கேட்டுட்ருக்கோம் போட்டில் போகிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ போட்டு இருக்குது. இந்த போட்டில் அந்த பீலே டெம்பிளுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற போட்டு எல்லாமே நிறைய பேர் போகிறாங்க போட்டுக்குள்ளே. பீலே டெம்பிளுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து தீவு கொஞ்சம் தூரம் பாருங்கள் எவ்வளோ போட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்து போட்டில் போனோம். இங்கேருந்து பீலே டெம்பிளுக்கு போயிட்டு திரும்ப இந்த போட்டில் இங்கே வந்துட்டு இங்கேருந்து நம்ம காரில் போகிறோம். போட்டு வந்து நம்மளை இந்த வழியாக இறக்கிட்டு இந்த போட்டு வந்து போயிட்டுருக்கு. இந்த போட்டில் தான் வந்தோம். பின்னாடி வந்து அந்த கரையிலேருந்து இப்போ இந்த போட்டில் வந்துட்டுருக்கான் பாருங்கள் இந்த பீலே டெம்பிளுக்கு. இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் பீலே டெம்பிள். பின்னாடி இருக்குல்ல, இதுதான் பீலே டெம்பிள். நிறைய புராதன பொருட்கள். Tomorrow we have plan to go there. How? By taxi. We already booked the car. The microbus. Abu Simbel. This from Chennai. Yeah, I know. We have இங்கே பாருங்கள் வந்து இறங்குறாங்க பாருங்கள் நிறைய பேர். Music. It's very great for the good music. Come.
சூப்பராக வாசிக்கிறார். இது ஒன்று வாங்கிட்டு போயிடலாங்க போகும்போது. அவனுக்கு பாருங்க, பீலிய டெம்பிள் கூட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். பாருங்க, இந்த தூணுங்கள்லாம் வந்து கொஞ்சம் இடிஞ்சு போய் இருக்குது. அத்தியாவசியம் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அபு சிம்பிள் டெம்பிள் தூரமாக இருக்குது. இப்போ வந்து நைல் மியூசியம், பீலிய டெம்பிள், அஸ்வான் டெம்பிள். நானும் தான் என் பிக்சர் எடுக்கிறேன். அஸ்வான் ஏர்போர்ட்டு, கலாபாசா டெம்பிள், நைல் மியூசியம், அஸ்வான் மியூசியம். நிறைய இருக்குங்க. ஓ, தேங்க்யூ. பாருங்க, பீலிய டெம்பிள் வந்து என்னென்ன இருக்குன்றத போட்டுருக்காங்க. Erano sicurissime che tutta l'acqua del Nilo venisse da sud, perché la vedevano con degli occhi anche loro. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு பாருங்க. நான் பாருங்க, எவ்வளோ தூண் இருக்குது. ஒரு தூண்லேயும் அந்த எகிப்து நாட்டுடைய அந்த பாறை ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த ஒரு இடத்துலையும் இந்த பாறை ஓவியங்களில் வந்து சிம்பிள்ஸ், அடையாளங்கள் வந்து நிறைய அடையாளங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. நான் கொடுமை என்னென்னா, முழு கோயிலாக இல்லை, எல்லாம் பாதியாக தான் இருக்குது. எல்லாம் கால ஓட்டத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் கோயில். இதான் வந்து என்ட்ரன்ஸ், அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடியே வந்து நிறைய ஓவியங்களை வந்து இன்னும் செதைச்சிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் செதைச்சி எடுத்திருக்காங்கன்றது தெரியல. அடையாள அழிப்பா என்ன புரியல. இப்போ தான் கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். இது வந்து கோயில் வெளிப்புறம். இதுனா வந்து கோயில் என்ட்ரன்ஸ். Le croci di cui vi ho parlato si vedono due all'ingresso, ecco, incisi dappertutto, non solo questo, உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ளே இதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. ஏங்க சொன்னது என்ன தெரியுமா, 50 வருஷத்துக்கு முன்னாடி சைடில் கல் போட்டிருக்காங்க. அதை மட்டும் இதெல்லாம் பழசு தான். பழசு தான். இது போய் ஆனால் இந்த சிலையெல்லாம் ஏன் இப்படி சிதைச்சி விட்ருக்காங்கன்னு தெரியலையே. இல்லை, இங்கே பாருங்க, சிலையெல்லாம் ஏன் சிதைச்சி விட்ருக்காங்கன்னு தெரியல. பாருங்க எத்தனை தூண், 1 2. கோயில் இது. ஜெயில் மாதிரி இருக்கு பாருங்க. ஓ, இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி.
Ist das nicht so schwer jetzt? Das ist schwer. இங்கே ஒரு கோயில் இருக்குது. தூண் வந்து அந்த கல் சிற்பம் தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. இது கோயிலுடைய பின்னாடி சைடு. இங்கே எந்த என்ட்ரன்ஸும் காணும். ஸோ போகலாம். இங்கே பாருங்க தூண் எப்படி இருக்கு. தூணில் வந்து நிறைய ஓவியங்கள் இருக்கு. அங்கே பாருங்க ஒரு பெண் தெய்வத்துடைய ஓவியம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஜெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜெயில் மாதிரி இல்லை, ஜெயிலே தான். அடிமைகளை, கோயில் அடிமைகளை அடைச்சி வைக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே போவோம். உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில. இதுதான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததுலே ஓரளவுக்கு சிதலம் அடையாமல், ஓரளவுக்கு உயிரோடு இல்லை, அதாவது அப்படியே இருக்கக்கூடிய கோயில் மாதிரி இருக்குது. அது இருக்குது பாருங்கள். மேலே எல்லா இடத்துலையும் ஓவியம் தாங்க. வா, எவ்வளோ பெரிய தூண். எல்லா இடத்துலையும் பூனை இருக்குங்க. பூனை வந்து இங்கே ரொம்ப பெரிய ஒரு இங்கிலீஷில் எல்லாம் எழுதியிருக்காங்க கல்வெட்டில் பாருங்க. சரியான சிம்பிள்ஸ் எல்லாம். ஸ்மெல் அடிக்குது. எக்கச்சக்கமான டூரிஸ்ட் குகை ஓவியங்கள். ரொம்ப மாய வேலை, தாந்திரிக வேலைலாம் நிறைய செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ. Looks like a cup of coffee. Steaming. Egyptian Starbucks. உள்ள வந்துட்டோமா? வந்துட்ட மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்துட்டு இருக்கிறது மிகவும் தொன்மையான மாமல்லிபுர மூஞ்செல்லாம் பாருங்க எப்படி செதைச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து செதைச்சு வச்சுருக்காங்க. இதுவும் வந்து செதைச்சு வச்சுருக்காங்க. எல்லாம் செதைச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அவங்க வரலாறு தெரியக்கூடாதுன்ட்டு அவங்க எதிரி நாட்டு படையை சேர்ந்தவங்க வந்து இந்த கோயிலை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா அது யார் அப்படிங்கிறதும் மற்ற அடுத்த சந்ததிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால
எல்லாம் வந்து முகத்தெல்லாம் எல்லா முகமும் செதுச்சு வச்சிட்டாங்க. எல்லா முகத்தையும் முகத்தை பற்றி செதுச்சு வச்சிருக்காங்க. கோயில் அப்படி விட்டாங்க. அந்த கைடு வந்து அவங்க டூரிஸ்ட்டுக்கு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு.